Is it the connection? அது கனெக்ஷன் பாருங்க. இவெல்லாம் சொல்லிவிட்டு நான் சொல்லல, அது டிஜேவா பார்த்துருப்பேன். இந்த இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறேங்க. சார் நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா சார்? சாப்பிடுவீங்களா? எப்படி நான் சாப்பிட்டு இப்படிலாம் பாருறீங்க? ஐயோ நான் ரொம்ப நேரமாக அதே யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தொண்டை கட்டிக்குது, அடிக்கடி டப்பிங் பேச முடிய மாட்டேங்குது. இவர் இவ்வளோ ஹை பிச்சில் ஐயோ என்ன சார் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன்னா எனக்கு அப்புறம் தான் சொன்னார் நீங்கள் தான் அந்த பாட்டை பாடினாரு. அக்கா பார்த்தேன் அந்த அடுத்து ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் சார். அப்புறம் ஒரு கேங் வந்து ஆடினான்னு பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பயத்திலே தான் உட்காந்து எங்கிட்ட எகிரி விழிச்சேன்னு ஐயோ எங்கிட்ட ஏற்றிடுவானோ அப்படின்னு தான். ஸோ அவங்க ஆடினதுக்கு எனக்கு மூச்சு வாங்கிச்சு உண்மையை சொல்லணும்னா அந்த ஆடினாங்க. நீங்கள் ஸ்டாப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு தம்பி வந்து இடையில அது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நீங்கள் கொண்டு சூப்பராக செம்மையாக இருந்தாங்க எல்லாரும். அது ஒரு பையன் அந்த அடிக்கடி போய் சண்டை மாற்றிட்டே இருந்தாங்க. ஆமாம் அவர் தான் மெயினே எக்ஸ்பிரஷன் பிச்சுதான். ஆமாம் அதான் ஏரா டான்சஸ். நீங்கள் உங்கள் சீரியலில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வர மாதிரி வைக்கக்கூடாது. சீரியல் வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் பணம் எடுக்கிறப்ப அந்த மாதிரி கண்டிப்பாக எடுக்கணும். ஏதோ அதுக்குள்ள கற்றுக்கிறேன். ஓ அப்படி அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு பண்ணுறீங்க. எனக்கே தெரியாமல் இவங்க கேள்விப்பட்டு ஏதாவது சொல்லுவீங்களோ அப்படின்னா ஏதாவது இப்போதைக்கு குட் நியூஸ் இல்லை. காசு வச்சுருக்கீங்களா? காசா ஒரு 3 கோடி வச்சுருக்கீங்களா? காசு வச்சுருக்கீங்களா? அவங்க வச்சுருக்கிட்ட தானே கேட்குறேன். நீங்கள் தான் அடிக்கடி கேட்குறீங்க. நல்ல 3 கோடி வச்சுருக்கீங்களா? 3 கோடியா? இந்தியன் மதிப்பு 3 கோடி காசு வச்சுருக்கீங்களா? நெகட்டிவ் 3 கோடி இருந்தா சொல்லுங்க. அப்படின்னு தரேன் ப்ரொடியூசராக மாதிரி சொல்றீங்களா? ஓகே கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம இங்கே ஸ்டேஜில் இருக்கிறனால அந்த டான்ஸை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பத்தை விட இங்கே இருக்கிற லேடிஸோட விருப்பமே. ஐயோ அவங்க அப்பெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. முத்து நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் கற்றுக்கலாம் பாப்பா. என்னை கஷ்டப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்காது. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை ஆக்சுவலாக அப்படி இல்லை. பட் நீங்கள் எப்போவுமே வந்து அப்படியே சீரியஸாக அடிச்சு அப்படியே ஒரு 4 பேர் தம்சம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் சீரியலில் பார்த்துருக்கோம். அந்த சாக்லேட் பாய் உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படியா? அதை நாங்கள் ஆமாம். எனக்கே தெரியாது. இப்போ பாருங்க எப்படி. அதனால வந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பொண்ணு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஆடப்போகுது. இன்னொரு பொண்ணு வந்து மோனாலிசாவோட கடைசி தங்கச்சியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் எனக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட். நீங்கள் இந்த தடவை வந்து ஓடக்கூடாது. நீங்கள் கூட நடனம் ஆடியே ஆகணும். ஆமாம் ஆடியே ஆகணும். நாங்கள் வந்து நேரம் எடுத்து ஒரு 3 மணி நேரம் எடுத்து நான் வந்து கலாச்சாரமாக தமிழ் முறையில் வந்திருக்கேன். நீங்கள் என்ன கொஞ்சம் காமாக இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப எனர்ஜி ஆகிட்டீங்கன்னா எனர்ஜியாக போட்டுருவீங்க. நான் இன்ன வரைக்கும் அவங்க ஆடினது பாடுறதுக்கு மூச்சு வாங்க போட போறாங்க. ஸோ நீங்களும் இப்போ குத்து போறீங்க. சரி ஆட சொல்லுமா? முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? மக்கள் விருப்பம். சரி ஓகே முதல்ல நம்ம நஷாஸ்திரி விட்டா என்ன வீடும்
ரியா நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தீங்க அது எப்படி அந்த ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்து ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் போடுற மாதிரி அவர் கூட சேர்ந்து ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்ல ட்ரெடிஷ்னல்ல வந்திருக்கேன் அவங்க வந்து அப்படியே வெள்ளக்காரமா அப்படி இருக்காங்க ஸோ அவங்க ஒரு ஃபாரின் பாட்டு வந்து ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இல்லை அதாவது உண்மை கதை பார்த்தீங்கன்னா எப்போ பாரு எவ்வளோ நாள் தான் நாங்கள் டூ ஆடிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அவங்க வந்து தமிழ் நான் வந்து நான் வந்து ஒரு பார்வையாளர் நான் இப்படி வந்து பார்த்துக்கிட்டேன் நல்லா இருக்கு நல்லா வாயிலே வாசிக்கிறீங்க நம்ம தமிழ் பாட்டு அப்படின்னு சொன்னாலே குத்தா தான் இருக்கும் ஆனால் அது ஃபாரின் பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலின் சவுண்ட் ரொம்ப மென்மையாக இருக்கும் அது வந்து இப்படி குத்து இல்லைன்னா அழகாக கை முடிச்சு அப்படியே ஆடி ஏதோ என் ஊர்ல ஆடுவாங்க அதுல ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சது ஞாபகம் வச்சு அதை வச்சு போட்டேன் கீழே வந்து உங்களுக்கு பாருங்க பூ செட்டப்லாம் பண்ணிட்டோம் நீங்க எடுக்கிற நீங்க ஆடுங்க நான் கீழே உட்காந்து பூ போடுறேன் அந்த ஆட்டமே உங்க கூட தான் ஆடணும் சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம ஊர் ஸ்டைல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஓகே கண்டிப்பா ஓகே கம் ஆன் அஷாத்ரி முத்து ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு பாட்டு போடுங்க டிஜே அடுத்ததாக முத்து நடனமாடுவதை இன்று நாம் பார்த்து ரசிக்க போகிறோம் எல்லாம் பண்றாங்க என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஓகே ஓகே ஆசம் சரி இப்போ வந்து நம்ம ரியா வந்து அவங்க வெள்ளக்கார ஸ்டைலில் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அந்த பெண்ணை ஸ்டைலில் ஒரு மாதிரி இருக்குங்க அப்படியே வளைஞ்சு கீழே விழுந்து எழுந்து ஆடணும் பாட்டு போடலாமா டிஜே கே பாருங்க அவர் அடிக்கிறத பார்த்தா உண்மையானமே அந்த காலத்து பாட்டு தான் அவர் போடுவார் போல சூப்பர் அண்ட் இப்போ வந்து எப்போவுமே நம்மளுடைய மக்கள் உங்க கூட பர்சனலாக பேச விரும்புகிறாங்க அதுக்கான ஒரு மூமெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது வந்து ஐந்து பேர் வந்து நீங்கள் வரலாம் நம்ம முத்துக்கிட்ட உங்ககிட்ட என்ன கேள்வி இருக்கோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம் யார் வரீங்க ப்ளீஸ் கம் இந்த பக்கம் ஒரு ஆள் யார் இருக்கீங்க வாங்க ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் அப்புறம் வந்து ஒரு பாட்டு ஆடினாரு அடுத்து வந்து ஒரு வேலை டான்ஸ் அதுக்கும் ஆடினாரு அதாவது டான்ஸ் ஆட தெரியாது ஆட தெரியாது சொல்லி முன்னாடி இருக்கிற நிலைமை இப்ப எப்படி வெளியே கொண்டு வந்தாரு வாங்கிக்கலாம் ஸோ அதுக்காகவே ஒரு பலத்தை காய்கறி ரொம்பவே சிறப்பாக நம்ம கூட வந்து டான்ஸ் ஆடினாரு சூப்பர் நல்ல ரீசன் பண்ணி நீங்க மட்டும் தெரியுது டான்ஸ் நீங்க இந்த பக்கம் யார் மேல வந்து கேள்விகள் கேட்க போறீங்க எனிபடி யார் வேணும் வரலாம் அது பின்னாடி வந்து 5 பேர் யார் எல்லாம் வந்து முத்து சார் கிட்ட கேள்வி கேட்கணும் முத்து சார் கிட்ட இருக்காங்க அந்த பக்கம் வந்து அவங்க வெட்கப்பட்டு நிக்கிறீங்க நான் சார் ஓகே சென்டர்ல இருந்து யார் வர போறீங்க ப்ளீஸ் கம் ஆன் கம் நீங்க வாங்க சார் இதோ வந்து நான் ஒரு சிங்கிள் பெயின் வந்துட்டாங்க இல்ல வாங்க வாங்க ஓ நான் எங்க பாக்குறேன் தெரியுது வாங்க பா ஆக்சிடென்ட் காணோம் சிங்கிள் பெயின் தான் வந்துட்டே இருக்காங்க ஆக்சிடென்ட் காணோம் அந்த மெரூன் சட்டை போட்டுருக்கீங்களா வாங்க மீண்டும் சிங்கிள் பெயின்
நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தேன் சார். அவங்களா இல்ல இப்போ நம்ம முத்து சார் மனசுல எப்படி தானே இருக்கும், இவங்க எல்லாம் வேற என்னென்ன கேள்வி கேட்க போறாங்க தெரியலையே. ஓகே Okay, awesome. Alright. 5 பேர் சொன்னோம், ஆனா 6 பேரே வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா ஏன் வந்து 6 சிங்கங்கள் வரல அப்படின்னு? ஆண்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களோட மனைவி அம்மா இவங்க தான் வீட்டுல உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க. ஏங்க அப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? எங்க அப்பா வேலை முடிஞ்சு வந்தாங்க நாடகத்துக்கு வர சிறுகடி காசு உட்காந்துட்டு பாப்பா, இதெல்லாம் என்ன சொல்றது? ஆமாம், டிக்டாக்ல அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு இருந்த கேள்விகளை விட பெண்களுக்கு தான் நிறைய கேள்வி இருக்கு. அதாவது மீனா எங்க, ஏன் கூட்டிட்டு வரல அப்படின்னு கேட்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, செஷன் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஐ நோ நிறைய பேர் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, பட் இப்போதைக்கு இவங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, அந்த வகையில் யார்கிட்ட இருக்கு முதல்ல நம்ம கேள்வி இல்லையா? அக்கா கேள்வி மைசூர் போடுங்க. ஓ சாரி, இந்த வேலையில் நான் வேலையை மறந்துடுறேன்ப்பா. ஆமாம், நீங்கள் அவர்கிட்ட கேள்வி என்னன்னே தெரியாம ஏறி வந்திருக்காங்க. ரைட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இருக்கு போல. அக்கா முன்னாடி வாங்க. நான் ரொம்ப சந்தோஷம். வந்துருக்கீங்க. உங்களோட விஷயங்கள் வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட அந்த நல்ல குணம், உங்களோட எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறது பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். முத்து பேசுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்னையா இது கேட்டு வாங்குறாருன்னு ஏக்கா கேள்வியே வரலையே. மறந்தாலும் மறப்பேன். இந்த சிவகங்கை ஆசிரியர் மறக்கிறது சாப்பிட்ற மாதிரி மறப்பீங்க. அப்பா இருக்காரு. என்னோட அப்பா மேலே வச்சிருக்க பாசம் இருக்காரு. ரொம்ப நெருக்கமா இருக்கு. அப்பா எனக்கு ஒரு 13 வயசு. இப்போ 92 வயசு. இப்போ அப்பா மேலே எனக்கு பாசம் வச்சிருக்கப்ப இந்த பிள்ளைங்க கவலையப்படாதீங்க. முத்தோட அப்பா உங்க அப்பா எடுத்துக்கோங்க. சுந்தரச்சாரத்தில் நம்முடைய அப்பா தான் இருக்கேன். உண்மையிலே அப்படி நினைக்கலாங்க. தப்பு இல்லை. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, அந்த கேள்வி வேற என்ன வேணும்? கொஞ்சம் ப்ளீஸ் ரகசியம் சொல்லியிருக்காங்க, மைக் வச்சுட்டு. அது உண்மைதான். அம்மா சொன்ன மாதிரி அப்பா அம்மா 2 பேருமே நம்ம அந்த இடத்துல இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற காரணிய ஜீவன் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்ல, ஆதாமியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்துலேயே அவங்க தான். அவங்க யாராவது இல்லைன்னாலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்பா இல்லாமல் நான் வளர்ந்துட்டு இருக்கேன், என்ன சிங்கிள் மதராக எங்கள் அம்மா என்னை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நெக்ஸ்ட்டில் காலேஜில் தெரிஞ்சவங்க அப்படி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கே கனெக்ட் ஆகிருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு அப்பா இல்லை அப்படின்னு இதை பார்க்கும்போது தோணுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அம்மா சொல்லுறதா அவங்களோட 13 வயசில் அவங்க அப்பா தவறிட்டான்னு சொல்கிறாங்க. பட் எத்தனை வருஷம் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ. ஸோ அதனால் என்னன்னா அதனால் இதுலேருந்து கூறப்படுவது என்னவென்றால், அப்பா அம்மா கூட இருக்கும்போதே ஒழுங்காக பார்த்துக்கணும், அவங்க யாரும் அனுப்பி வச்சுட்டு அப்புறமா இருக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஒன்று தான் இருக்கிறேன். சண்டை அடிச்சுக்கு நாடுவோம், ஏன்னா கூட இருக்கிற கேள்வி வேற கேள்வி இல்லை. இதுதாங்க நம்ம முத்து சாரோட ஹாட் அட்வைஸ். எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஹாட் அட்வைஸ். சுடு சுடு அட்வைஸ்லாம் இல்லைங்க, சஜஷனுங்க. நான் பார்த்தேன் சீரியல் வந்து எப்போது சத்தம் போடுவீங்க, அந்த கவுரி நகைய மாட்டேன். அதுக்கு ஏன் அழறீங்க? அதுதான் எனக்கு ஆர்வமான சனிக்கிழமை அதாவது தமிழ்ல சனிக்கிழமை, இங்கிலீஷ்ல சாட்டர்டே, மலாய் மொழியில சப்து. ஏதோ வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. என்ன முடிஞ்சிருக்குன்னு தெரியல. நான் பார்த்து 1 மாதம் ஆக போகுது. ரொம்ப வருத்தப்பட்டேன். கேட்கணும் இல்லையா? இல்லை ரொம்ப நாள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் சாப்பிட்டாச்சுன்னு கேள்விப்பட்டேன். இன்னுமா போயிட்டு இருக்குது? அப்போ நாளைக்கு வந்து மண்டே வந்துடுவேன் நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கு எனக்கு கேள்வி இருக்கா? கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. எப்போ தவறி கேட்குறாங்க, அதை பதில் சொன்னா ஊருக்கு போய் இறங்கினோடனே டேரக்டர் கேள்வி போடுவீங்க. என்ன சொல்ல வரீங்க? உங்களை பார்த்தா என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியலையா?
அடுத்து யாரு அப்படியே இருக்கு என் மூஞ்சி. அக்கா வாங்க டக்குனு என்ன பண்ணுங்க ரோடு பக்கத்துல ரோடு கூட்டு வர்றாங்க அங்கிருந்து எங்கெங்கெல்லாம் கார் எடுக்கிற ஓடணும்னா அதிகபட்சமா ஒரு டிராஃபிக்ல போறோம்னா 5லிருந்து 15 இதுதான் என்னோட காசு. ஆனா அது கண்டிப்பா நம்ம அதுதான் என்னோட காசு. இன்னைக்கு இப்போ அதான் ஓட்டிட்டு வந்தாரு. அப்போ முன்னாடி ட்ரக்கா போயிட்டு இருந்தது. அவருடைய போயிட்டு இருந்தாரு. அதுதான் நம்மளுக்கு போன் சொன்னேன். அப்படியே நீங்க செல்ஃபி எடுத்து வச்சிருக்கலாம். ஓ 45 ஒரு ஸ்லோவா இவ கேள்வி என்ன கல்யாணம் பண்ணல அப்ப அது விழுவர்ல not only roads but also surrounding எல்லாமே greeneries அங்கங்கே greeneries அது மாதிரி சூப்பர் கூட இந்த இடத்துல வெளியில இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. மேடம் நீங்க கேள்வி கேட்க போற சில பேர் வருவா ரெண்டு டான்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றி அக்கா. ஆனால் அக்கா உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீலு அந்த மைக்கை அவாய்ட் பண்ணி அதாவது வெரி குட் ஸ்கீல். ஓகே சரி அடுத்து யார் அக்கா இருக்காங்க அங்கே யாருமே கேள்வி இல்லை தப்பிச்சிட்டேன். ஐ திங்க் எல்லாரும் உங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட் கொடுக்க விரும்புகிறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஓகே ஃபைன். எங்கள் கேள்வி இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க அப்பெல்லாம் கேள்வி கேட்க கஷ்டப்பட்டு மாட்டோம். இல்லை உங்களுக்கு சொல்லணும், அதை எடுத்துட்டு வந்தாங்க முன்னு விட மாட்டாங்க உங்களை. அதனால உங்கள்கிட்ட வாயால் சொல்லிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். நீங்கள் ரூப்பு தண்ணி தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கல்ல, ரூப்பு தண்ணி தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க சார். தண்ணி நானே ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு கல்லை எடுத்து விளாண்டுருந்தோம். சீக்கிரம் வெளியே சீக்கிரம் கட்டுவீங்கல்ல ஒரு நாலு நான் இப்போ 25 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோதான் இருக்கு. 8 கிலோ வசதி போடாதான் இருக்கு. கண்டிப்பாக ரூம் கட்டுறோம். என்ன எப்போ கட்டுவோம்னு தெரியல. கட்டுறோம். தேங்க்யூக்கா தேங்க்யூ. சீரியல் எந்த அளவு பார்க்காம சொன்னா நான் சொந்த காசு போட்டு கல் எடுத்தாரு போய் ரொம்ப கட்டித்தோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம திட்டாம திட்டிட்டு போயிட்டாங்க. மறைமுகமாக அக்கா ப்ளீஸ் வணக்கம் சார். முன்னாடி நன்றி. வணக்கம். அதாவது தம்பி சரியா? சரியா, அதாவது வந்து பெரும்பாலும் வந்து ஆம்பளை பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க. உங்கள் சீரியலில் வந்து நீங்கள் வந்து அப்பா பிள்ளை. ஸோ நான் நாடகத்தை பார்க்குறப்பெல்லாம் நான் அப்புறமா சொல்லுவேன், ஒரு பிள்ளை அப்பா கிட்ட எப்படி இருக்கணும்னு உதாரணம் வந்து இந்த நாடகத்தை பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. ஸோ அவங்கள பார்க்குறப்ப எனக்கு அப்பா தான் வரும். அதனால் ரொம்ப சந்தோஷம் தான். நாடகம் விடாமல் பார்ப்பேன். யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. பசங்கன்னா அம்மா கிட்ட மட்டும்தான் செல்லமா இருப்பாங்க அப்படின்னு. நான் என்னோட பர்சனல் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்க இருந்தாலும் நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து எனக்கு 4 விதமா இருக்காரு. 4 விதமா அவரோட வயசுல இன்ன வரைக்கும் என் கூட இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அறியாத வயசுல என்னை தூக்கி எடுத்து வளர்த்த என்னுடைய அப்பா. ஸோ ஒரு 3 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியாது. ஆனால் எனக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு, தூக்கிட்டு நடந்து 2 ரூபா சுற்றிருக்காரு கிராமத்தில். அது ஒரு அப்பா. அதுக்கடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரு அப்பாவை பார்த்தேன். அவர் எப்படின்னா பெல்ட்டு, குச்சி, கை என்ன கிடைக்குதோ எடுத்து அடிப்பார், சொல்லிக் கொடுப்பார். இஸ் அ மாஸ்டர். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்படியே ஒரு அப்பாவை பார்த்தேன். அப்படியே 10th ரிசல்ட் வருது. அதுலேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். 11th லைக் நான் இப்போ அந்த சீரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு தோல் மேலே கை கொடுக்குறா அப்படின்னு. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருக்காரு. அவர் இன்னொரு ஃப்ரெண்டாக வந்து என்ன பார்க்குறாரு, என்ன அதே மாதிரி அவரை வந்து என்னோட ஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு அப்பா பார்த்தேன். இப்போ 4வது அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ நான் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்சமாக சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இப்போ அவர் என்கிட்ட வீட்டில் ஒரு சின்ன டெசிஷன் எடுக்கணும். அதுக்கு வந்து அவர் என்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு கேட்குறேன். இத்தனை வருஷமாக நீ தான் அந்த வீட்டுக்கு குடும்பத்தில் நான் இல்லை.
ஸோ இனிமேல் நீ தான் இருக்கணும், நீ இருக்கிற வரைக்கும் நீ தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி பண்ண போற அப்படின்னு என்கிட்ட சொல்லி ஒரு சஜஷனை கேள்வி பண்ணவா வேணாமான்னு இதுவரைக்கும் வச்சுக்கிறேன். ஆனால் டெசிஷன் என்னை எடுக்க சொல்லப்பா, இனிமே நீ தான்ப்பா, நான் தான்ப்பா. அப்பா தான் பையன் தான், அது எனக்கு பார்க்க முடியாதுயா. ஸோ எங்கள் அப்பா என்னோட வாழ்க்கையில் 4 விதமாக இருந்துருக்கு. நம்ம பிள்ளைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் வருங்காலத்தில் சமுதாயத்தில் வந்து குட்டீஸுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அடித்தாலும் அது நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எதுக்காக இருக்குது தேவைதான் நம்ம அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ கல்யாணம் நம்ம பொண்ணையோ பையனையோ அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்து அடிப்பாங்க. அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வயசு ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அவங்க வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இருந்தாப்புல லைட்டாக தாட்ஸ் இறக்கும், ஞாபகம் அது அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இருந்தாப்புல நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்பா அம்மா மாதிரி யாருமே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா பற்றி பேசுறதுனால அறியும். அப்பா அவங்களோட சீரியல் பார்த்துட்டு கம்ப்ளீட் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். பட் மனுஷங்களும் இருக்கும்ல அவருக்கு நல்லது. வீட்டிலேருந்து காமெடி பண்ணால் என் தங்கச்சி தான் சொல்லுவேன், என் மச்சம் சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து அவர் தான் ஒரே ஒரு சீன் லாஸ்ட்டாக அந்த ஒரு மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வந்த அப்பா பண்ணிட்டு தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது மட்டும் பார்த்துட்டு சொன்னாங்க வீட்டில் எல்லாரும் அழுதுட்டோம் எல்லாருமே அப்படின்னா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து பார்க்க மாட்டாங்க, நான் அழுகிற மாதிரி இருந்தாலும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஓட்டி விட்டுரும். ஈடு வேணாம், என் பிள்ளை அழுகுது பார்க்காது, என் பிள்ளை இன்னொரு பிள்ளை ரொமான்ஸ் பண்ணுதுன்னு பார்த்து அது 2 மணி எங்கள் அம்மா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவே சொன்னாங்க, நான் 3 தடவை பார்த்தேன், 3 தடவை அழுதுட்டாங்க. ஸோ இதை விட என்ன கம்ப்ளீட் அன்றைக்கி எனக்கு நிறைய கால்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக சிறகடிக்காசை பார்த்த அத்தனை பேர் அன்றைக்கி அழுதாங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாச்சு. முதல் முறையாக எல்லாரும் அழுதாங்க எனக்கு சந்தோஷப்பட்ட ஒரே நான் தான் இருந்தேன். சூரியப்பன் அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு கிடைச்ச ஒரு அந்த சந்தோஷம் தான் வேறு. ஆமாம், வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் ஷேரிங். நல்ல கேள்விங்க, தேங்க்யூ. அண்ட் சரி, இந்த வேலையில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி ஷேர் பண்ண. செம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ நான் முன்னாடி வந்துடலாம். தேங்க்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்போ ஒரு ஏதாவது ஃபோட்டோ எடுக்க மாட்டா எடுத்துக்கிட்டு அவங்க செக்ஷன் இருக்கு. ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா நான் வந்து என்னோட பாஸ்போர்ட் இன்னைக்கு காலையில் இமிக்ரேஷனில் காட்டினேன். உங்ககிட்டே சொல்லிடுறாங்க எல்லாரும் கேட்ட மாதிரி. இன்னைக்கு பாஸ்போர்ட்டில் இமிக்ரேஷனில் காட்டினேன். அவங்க மலேசியாவில் வந்து அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. எப்போ எனக்கு அவங்க மலையில் பேசுகிறாங்க, எனக்கு புரியல. நான் இங்கிலீஷில் இப்போ கேள்வி கேட்குறேன். அப்போ நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். என்னைக்கு கிளம்புவீங்க? அவங்க கேட்குறீங்க என்னைக்கு கிளம்புவீங்க? 8ஆம் கிளம்புங்க. டிக்கெட்டு காட்டுறேன். சரி, 3 எடுத்து டிக்கெட்டை காட்டுறேன். எல்லாம் காட்டினோடனே அவர் பாஸ்போர்ட்டை பார்த்தாரு. ஐயா, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் 3 தடவை தான் அந்த சீலே கொடுத்துருக்கு. அந்த 3 தடவையும் மலேசியாவுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கு. வேறு எங்கேயுமே நான் வந்தது கிடையாது. ஸோ எனக்கு வந்து நான் அவங்க கூப்பிட்டோன்னே ஏன் வந்தேன்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சீரியல் பார்க்குறவங்க, அதை பார்த்து ரசிக்கிறவங்க போய் மீட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை தாண்டி எனக்கு அந்த டைமில் நிறைய மெசேஜஸ் வந்துருந்தது மலேசியா சைட்லேருந்து. அப்போது இவங்க சைட்லேருந்து எனக்கு கால் பேக் பண்ணப்போ நான் கேட்டேன், அப்படியா, ஓகே வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் கொஞ்சம் காம்பினேஷன் அப்படியே போயிடுச்சு. 2ஆம் மாதத்துலேருந்து இப்போ நான் மாதம் ஓகே நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தாங்க. இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் பார்க்குறேன்னா எனக்கு எப்படின்னா, நான் இந்த அதாவது நமக்கு 15 நாள் ஷூட்டிங்கு கருப்பு சக்கரை குளிச்சு அந்த சக்கரை வச்சு போடுவாங்களா, இங்கே வந்தோடனே அப்படியே ப்ரெஷ் ஆகிடும். எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக ஒரு மாதிரி அங்கே கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் ஆளாக இருக்குல்ல, அது எல்லாரும் இப்படி வச்சு பார்க்குறாங்களா. ஸோ அப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருக்குது. வீட்டில் ஒரு ஆளாக போனோம். அப்போ எனக்கு கிடைக்கிறப்போ சார் எப்போ கூப்பிட்டா நான் வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன் அவங்ககிட்ட. ஸோ அதை பற்றி 4 பேர் வந்து நானும் நம்ம பிஸி அது பிஸி. ஸோ அப்படி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன சோறு கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கேயாவது கூட்டு போவேன், அது கூட்டு போவேன் அப்படின்னா அவங்களே கூட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன். நான் மட்டும் இல்லை, அங்கே போனால் பாலாவும் என்ன சொன்னாரு, அவங்க அண்ணனுக்கு 4 பேர் வேற பொண்ணு பார்த்தாங்க, அப்படி பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து போங்க இங்கே வச்சுட்டு அது கேட்டாப்புல இல்லை. முன்னாடி மீட் பண்ணப்போ சொன்னாப்புல பாலா, அதாவது நானும் பாலாவும் ஒன்றா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் இங்கே சொல்லிட்டேன். மூத்தோட காம்பினேஷனில் 2 பேரும் ஒன்றா வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் நம்மளை கவுண்டர்
அடிச்ச அது அப்படியே ரிலேஷன்ஷிப் காட்டாச்சு. நான் வந்து 2வது தடவை வந்ததுக்கப்புறம் தான் கேட்டேன், ஆமாம் என்ன நடந்துறீங்க? நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கே கிளம்பி போயிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வந்தேன் ஷாப் பார்க்க போயிட்டேன், என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் ஒரு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் அதை சொல்லிட்டீங்க எங்கள் ஸ்டேஜில், அதனால் நான் திரும்ப சொல்லலாமா? அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா சார் சொன்னாங்க தெரியல. அதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கவே போவோம். நான் எங்கள் வீட்டிலலாம் எனக்கு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான், ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு தீபாவளி. இது தாண்டி வரப்போ ட்ரெஸ் எடுத்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்படிமா அப்பா மட்டும் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டே போவோம். இந்த மாதிரி மால்ஸ்லாம் வந்ததுக்கு தான் நம்ம வந்து பல பொருட்களை வந்து ஒரு இடத்துல தேடி போய் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதை மாதம் நமக்கு ஏற்ற ஒரு காசில் கிடைக்குதுன்றப்போ நம்மளால அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸில் கிடைக்குதுன்றப்போ அதோட ஹாப்பினஸ் என்ன இருக்க போகுது. சடனாக நம்ம பையன் ஆசைப்படுறோம், புது சட்டை தான் நல்லா இருக்கும், என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தாலே அவன் பிறந்தாலுக்கு அவன் போட்டு போகிறான்டா விட்டான்னு சொல்லி சமாதானம் கொடுத்தாலும் அவன் மனசு கேட்கும். அது அம்மாவோ பார்க்கும்போது அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்குன்றப்போ அந்தம்மா வா உனக்கு பிடிச்ச கவுன் எடுக்கா, உனக்கு பிடிச்ச தோடு சொன்னீங்கன்னா 2 வளையல் வாங்க ஒரு அந்த மாதிரி ஒன்று டிசைனாக வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ அது வந்து மாதம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வச்சு நடத்துகிறப்போ அதுக்கு நைஸ் ஐடியா. அதுதான் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வர முயற்சி பண்ணி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ வருஷம் கணக்காக வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு முறை கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு படத்தை ஒரு கைத்தட்டல் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறதை ஆர்கனைஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அத்தனை டொனேஷன் வந்து யாருக்கும் எந்த அடிப்படாமல் அதை பிரச்சனை வராமல் கொண்டு போகிறதுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு முறையும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் க்ரௌடை பார்த்து எனக்கு இருக்கிற ஒரே பையன் என்னன்னா அவங்களுக்கு யாரையும் எந்த அடியும் பற்றக்கூடாது. ஸோ அதுதான் பார்த்து பண்ணணுன்றது. ஸோ அதுக்கு தகுந்தாப்ப கரெக்டாக அதுக்கான ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க, பீப்புளையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ நம்மளையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்ல விதமாக நல்லபடியாக நமக்கு என்ன தேவையோ தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்வோம். அவ்வளோதான். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல ஒரு ஷேரிங், அது பெரிய ஷேரிங்கும் கூட. அண்ட் உங்களை வந்து இப்போ நாங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் நீங்கள் கலந்து சும்மா ஆட சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நான் ஆட சொல்லுவேன். இங்கே வந்துருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் வந்து நீங்கள் போடணும், அதுதான் எங்கள் ஆசை. ஓகே ஆகலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆகலாமா? அவங்களே சொல்லிட்டாங்க போங்க. அவங்க தான் எப்படி கேட்டாங்க உங்களுக்கு? நீங்க பார்த்து ஒரு நல்ல மியூசிக்கா போடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு செம்மையான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். டிஜே ஸ்டார்ட் தி மியூசிக். ஐயா இது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டா இருக்கு. இந்த ட்விஸ்ட் எப்படி இருக்கு? நீங்க தான் ஆரம்பிக்கலாம். come on. அக்கா ஒரு பேலன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அக்கா என்னக்கா போட்டோ இதுக்கு போட்டோ பிடிக்கிறாங்க மக பாருங்க. ஓகே ரைட். வாவ் இதுல பாத்தீங்கன்னா நம்ம முத்து சார் மகிழ்ச்சியா வந்து எவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியுது. நம்ம மகிழ்ச்சியா பார்த்தோம்னா சும்மா வாங்க நம்ம யாராவது வந்து சந்தோஷப்படுத்த அனுப்ப முட்டவே மாட்டோம் நம்ம காட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி
ஒன்றும் இல்லை சரி ஓகே. ஸோ இந்த கலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்து சார் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு அல்லவா. ஸோ அவருக்காக வந்து ஒரு சிறு மணி ஒரு சிறிய பிள்ளை வந்து என்ன சொன்னாங்க, அக்கா நான் வந்து நம்ம முத்து சாருக்கு வந்து gift வச்சிருக்கேன் கொடுக்கலாமா அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு gift வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு gift வந்து ஒரு குட்டிக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. முதல்ல வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த gift கொடுக்கிறதுக்காக தான். So let's welcome Krupashini on stage. குருபாஷினி இருக்கீங்க. come on குருபாஷினி. ஸோ மலேசியாவுக்கு உங்களுக்கு gift வாங்கி இந்தியாவுக்கு கொண்டு போக கொடுக்குறாங்க. இதோ வராங்க, இவங்க தான் அவங்க. அடுத்து விளங்கவே இல்லை பாருங்க. என்னமோ ஒரு gift பயங்கரமா சார் வாங்கிருக்காங்க. அதை நீங்க கொடுக்கலாம் அவருக்கு. ஓகே தேங்க்யூ வெரி மச். என்னதுதான் ஆளு கொண்டு கொடுத்தோம். வா சிஸ்டா இப்படி அடிச்சுக்காம இருக்கணும். ஆனால் நான் அடிச்சு நானும் வந்து ஓகே ஸோ இது உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்படுறது குருபாஷினி அண்ட் பிரதர். வாவ் வாவ், ரெண்டு பேருமே இன்னும் ஸ்பெஷலாக அவங்களுக்காக எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்பா எங்களுக்கும் காமிங்க, நாங்களும் பார்ப்போம். மறைச்சிக்கிறாங்க, நாங்கள் எடுத்து அதை கிட்ட நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு. தெரியல கிறிஸ்டாக தான் இருக்கும், கிறிஸ்டாக தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா என்னமோ யோசிக்கிறாங்க. அதுக்கு தான் புக்கா இட்ஸ் புக். நினைக்கிறேன் ஆட்டோகிராஃப் வாங்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னமோ தொலைஞ்சு போச்சு போறது. ஓ ஓகே. ஓ ஆமா. சரியான நிறுத்தி சரியான இசை போடும் DJ John K. ஸோ இங்கே நடக்கிற இந்த ப்ரோக்ராம் அதாவது கலசாங்கிட்ட ஏற்பாடு செய்திருக்கோம். பிரம்மாண்டி பூச்சக்கட்டா பியாண்ட் நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ வந்து நம்முடைய MKU கலை உலகம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறாங்க ஃபேஸ்புக்கில். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததை வந்து நீங்கள் பார்க்கணும்னா ரீகேப்பில் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி டைம்ஸ் யாரெல்லாம் லைவ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னப்பா